ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பால் காய்ச்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இருக்கிற வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு தான் குடி வர போகிறேன். வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி பால் காய்ச்சி வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் எதனாலன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் உறவுகளே, இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி இருக்கும். நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாமான் எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. நான் சின்ன சின்ன கிளிப் எடுத்திருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம புது வீட்டில் தான் இருக்கோம். இப்போ சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெடி பண்ணி வச்சுட்டு பால் காய்ச்சுவோம். இதுதான் சாமி கப்போர்டு. ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி கும்பிட்டுட்டு பால் காய்ச்ச வேண்டியது தான். என்னடா வாடகை வீட்டில் பால் காய்ச்சறதெல்லாம் எடுத்து போடுறா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நான் ஏற்கனவே இருந்த வீடு அவங்களுக்கு வீடு வேணும், அதனால் நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 2 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. நம்ம 2 மாதம் எதுக்கு, எப்படி இருந்தாலும் காலி பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடு பார்த்து பால் காய்ச்சியாச்சு. இது கரண்ட் அடுப்பு தான். இதில் வச்சு பாலை காய்ச்சியாச்சு. இப்போதைக்கு அடுப்பு சிலிண்டர்லாம் தூங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. ஏற்கனவே இருந்த வீடு நம்ம ரெண்ட்டுக்கு தான் இருந்தோம். 3,800 தான். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வீடு வேணும்னு சொல்லவும் தான் நம்ம காலி பண்ணது. இந்த வீடு ஒத்திக்கு பிடிச்சிருக்கோம். 4 லட்ச ரூபாய் கேட்டாங்க. 4 லட்ச ரூபாய் நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபாய்க்கு ஒத்திக்கு பேசி பிடிச்சாச்சு. எனக்கு வீட்டை பார்க்கவே ரொம்ப இதான் வாசல் என்ட்ரன்ஸு. இதுலேருந்து மாமியார் வந்திருந்தாங்க, உட்காந்துருந்தாப்புல. உள்ளே காமி, உள்ளே வீடியோ எடு அப்படின்னு. அதோட அப்படியே போனால் ஹாலில் ஒரு கபோர்டு இருக்குது. இதான் ஹால் கொஞ்சம் பெரிய ஹால் தான், நம்மளுக்கு போதும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இந்த வீடு தாராளம் தான். ஹால் இருக்குது. ஹால்லேயே சாமி கபோர்டு இருக்குது. அந்த காலண்டர் தொங்குற இடத்துல டிவி போட்டுக்கலாம். இங்கிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் நல்லா பெரிய கிச்சன். நான் ஏற்கனவே இருந்த வீட்டில் ரொம்ப சின்னோண்டு குட்டியோண்டு கிச்சன். வெளியே வந்தோம் அப்படின்னா ரூம் இருக்குது. ரைட் சைடு அப்படியே ரூம் இருக்குது. ரூமில் நார்மலாக ஒரு கட்டில் போட்டுக்கலாம். அங்கே ஒரு கபோர்டு இருக்குது. ரூமே போதும் நம்மளுக்கு, தாராளம்தான். ரூம்குள்ளேயே ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த சாமி கபோர்டு பக்கத்தில் இங்கிட்டு லெஃப்ட் சைடு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் எப்படின்னா வெளியே நம்ம துவைச்சிக்கலாம். வெளியே துவைக்க யூஸ் பண்ணுறதுக்கு வெளியே இருக்குது. பாத்ரூம் உள்ளே இருக்குது. டாய்லெட்டும் குளிக்கிறதுக்கும் உள்ளே இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபுல் வீடு. இதோட வீடியோ முடிஞ்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடு. நெக்ஸ்ட் விலாக் நாங்கள் இங்கே குடி வர்றதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். குடி வந்ததுக்கப்புறம் அதோட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்ஸஸ் ப்ரோபாலா விஜி. பாய்.